ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களை பற்றி தவறாக பேசாதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களை நம்பி இருக்காதே. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, டோன்ட் ரிலை ஆன் த அதர் பீப்புள். டோன்ட் ரிலை ஆன் த அதர் பீப்புள். இங்க ரிலைக்கான தமிழ் அர்த்தம் நம்பி இருக்கிறது. வெறுங்காலுடன் நடக்காதே. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, டோன்ட் வாக் பேர்ஃபுட். டோன்ட் வாக் பேர்ஃபுட். இங்க பேர்ஃபுட்கான தமிழ் அர்த்தம் வெறுங்கால். நான் ரத்தத்தை பார்த்து மயங்கி விட்டேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ பெயிண்ட் அட் த சைட் ஆஃப் பிளட். ஐ பெயிண்ட் அட் த சைட் ஆஃப் பிளட். இங்க பெயிண்ட்கான தமிழ் அர்த்தம் மயக்கம். பைத்தியக்காரனை போல் பேசாதே. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, don't speak like a lunatic. Don't speak like a lunatic. இங்க lunaticக்கான தமிழ் அர்த்தம் பைத்தியக்காரன். காலில் முள்ளு குத்திடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, a thorn got stuck in my foot. a thorn got stuck in my foot. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.